ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/07/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணாலும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதை தவிர உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டடான என்ன டவுட்னாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். அண்டு நாளையிலேருந்து என்ன பண்ணலாம், நாளையிலனா மண்டேலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, உங்களுக்கு ஏன்னா எக்கனாமி நிறைய பேருக்கு ஒரு புது டாபிக். ஓகேங்களா, யாருமே இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் எக்கனாமி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ எக்கனாமி படிக்கிறதுக்கு நிறையா பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எக்கனாமி கிளாஸ் போட சொல்லி. பட் கிளாஸ் போடுறது என்னால் முடியாத விஷயம், ஏன்னா எனக்கு அடுத்த வேலைகள் இருக்குது. பட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு டெய்லி என்னென்ன டாபிக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் எது யூபிஎஸ்சிக்கு பெட்டர் டாபிக் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி அதை உங்களுக்கு நான் டெய்லி அதுக்கான நோட்ஸு ப்ளஸ் அது என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதோட கான்செப்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டெய்லி ஃபஸ்ட்டு டாபிக் இனிமேல் உங்களுக்கு எக்கனாமிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான டாபிக் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நான் பெட்டர் டாபிக் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான், நம்ம ஒரு 3-4 டேஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராஜஸ்தான் எஸ்ஓஜி ஃபைல்ஸ் எஃப்ஐஆர்ஸ் ஆஃப்டர் டேப்ஸ் எமர்ஜ் ஆன் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே முதல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, மறுபடியும் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கை பற்றி கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ராஜஸ்தானில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் பைலட் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் ஒரு 18 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஆள்ற அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுறாங்க. ஸோ அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றத அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நேற்று வரைக்கும் பார்த்த விஷயம். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேக்வாத் அப்படின்ற யூனியன் மினிஸ்டர், ஓகேங்களா, ஷேக்வாத் அப்படின்ற யூனியன் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரூ ஃபோன் மூலமாக அந்த 19 எம்எல்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, வித் சச்சின் பைலட் அப்படின்றவரோட சேர்த்து 19 பேர் இருக்காங்க. அந்த 19 பேரில் ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரேட் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் நீங்கள் எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு அமௌண்ட் தரோம் அண்ட் உங்களுக்கு எங்கள் கட்சியில் மிகப்பெரிய பதவிகள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு ஆடியோ டேப் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் தான் இப்போ அங்கே பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை தான் இந்த இடத்துல ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாரும் அந்த பர்டிகுலர் யூனியன் மினிஸ்டர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ வாட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத பற்றி பேசலாம். இதுக்கப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங் இப்போ ராஜஸ்தானில் மட்டும்தான் நடந்துச்சா, இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்ற அந்த டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஹங் அசம்பிளி அப்படின்னா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பொழுது, ஒரு சட்டசபை தேர்தல் முடிஞ்சு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத போது அங்கே யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், எதிர்கட்சிக்காரன் ஆப்போசிட் கட்சிக்காரன்ட்ட இருக்கிற எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அவங்கள கட்சியை விட்டு ரிமூவ் பண்ணால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்ணிக்கை கம்மியாயிடும், இவனுக்கு எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிடும். எனிவே பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் 50% +1. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி காமிச்சாலே போதும், ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஹங் அசம்பிளி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி இந்த மாதிரி ஹையஸ்ட் மெஜாரிட்டியோட தான் இவங்க இருக்கிறாங்க. பட் ஹையஸ்ட் மெஜாரிட்டியோட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறேன், அல்லது என்னன்னா உங்கள் கட்சி உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் அவங்கள இந்த மாதிரி ட்ராப்பிங்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றதும் ஹார்ஸ் ட்ரேடிங் தான். ஓகேங்களா, ஏன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சச்சின் பைலட் அப்படின்ற ஒரு துணை முதலமைச்சர் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவர் கீழே அந்த 18 பேரும் இப்போ எம்எல்ஏஸாக இருக்கிறாங்க அண்ட் மினிஸ்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நிலையான கவர்மெண்ட் அது. ஓகேங்களா, அதை கலைக்க முடியாது, ஏன்னா பிஜேபிக்கு அந்த அளவுக்கு அங்கே என்ன இல்லை, நம்பர்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதை கலைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும். ஸோ ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி டெலிபரேட்லி ஜாயின் டு அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேங்களா, சிம்பிளாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரிசைன் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. இவர் ரிசைன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இவன் மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா போக ஆரம்பிச்சிடும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா போனாலும்
அந்த பர்டிகுலர் கட்சியோட எண்ணிக்கை கம்மியாயிரும். அப்படி எண்ணிக்கை கம்மியானோடனே ஆப்போசிஷனில் பார்ட்டியில் இருக்கவன் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அவன் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது டெமோக்ரஸியில் மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஏன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெமோக்ரஸி அப்படின்றாலே உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது. அப்போது எலெக்ஷன் வைஸ் என்ன பண்ணிட்டோம், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தியாச்சு. அப்போ பீப்புளோட அந்த மேண்டேட்ரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கட்சிக்கு பீப்புள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த மேண்டேட்ரியை மதிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி இந்த மாதிரி மணி பவரை யூஸ் பண்ணி, மணி பவர் அண்ட் மசில் பவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க, இந்த ஹார்ஸ் ட்ரேடிங். ஸோ அது அப்படிங்கிறது டெமோக்ரஸிக்கு இட்ஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி கேட்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு அடுத்து ஃபஸ்ட் பேஜில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோ ஒன் கேன் டச் இன் இன்ச் ஆஃப் இந்தியாஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்டர் ஏரியாவுக்கு, லடாக் ஏரியாவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து நம்ம அதிகாரிகள் முன்னிலையில் பேசியிருக்காரு. ஸோ அது நமக்கு தேவையில்லாத, நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, ஈரான் டைஸ் நீட் குவைட் டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஈரான் கூட இருக்கிற நம்மளுடைய டிப்ளமசி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் மோசமாகலை. ஆனால் வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, சைனா வந்து இன்ட்ரூட் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 மில்லியன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு சேர்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் வந்து அவங்க கூட சைன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி நமக்கும் ஈரானுக்கும் இருந்த ஒரு முக்கியமான தொடர்பு சப்பகர் போர்ட்லேருந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் ஜகதீன் ஏரியாங்கிற ஒரு ஏரியா வரைக்கும் என்னென்னா ரயில்வே கனெக்ஷன். அந்த கனெக்ஷனுக்கு நம்ம வந்து பணம் தர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் நம்ம கொடுக்காததுனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களே வந்து அந்த ரயில்வே லைனை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்பாத் பி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபீல்டு. அந்த கேஸ் ஃபீல்டில் நம்ம கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பட் அதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டையும் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஸோ இது இப்போதைக்கு ஈரானுக்கும் நமக்கும் உள்ள நெகட்டிவான ப்ராப்ளம். பட் பாசிட்டிவான ப்ராப்ளம் என்னென்னா, சப்பகர் போர்ட்டில் இன்னமும் 2 டெர்மினல்ஸ், ஓகேங்களா, 2 டெர்மினல் வந்து நம்ம தான் வந்து அங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஈரான் அப்படின்ற கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரயில்வே லைனுக்கு வந்து இப்போ வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா, நீங்கள் எப்போனாலும் வந்து லேட்டராக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயமும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர நம்மளுடைய பிஎம்முக்கும் அங்கே இருக்கிற அந்த தலைவருக்கும் வந்து என்ன க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ யூஎஸோட சாங்ஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச, இதுக்கு முன்னாடியே நம்ம 2 நாளாக நம்ம பேசின விஷயம். ஸோ அகைன் அண்ட் அகைன் அதே பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாகவும் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு எதுவும் அவங்க எக்ஸஸாகவும் பேசலை. ஓகேங்களா? ஏன் வந்து ஈரானுக்கு வந்து சைனா தேவை அப்படின்ற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் வந்து போடுற அந்த பர்டிகுலர் சாங்ஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரி யாருமே வந்து என்னென்னா ஈரான் கூட வந்து உங்களுக்கு வர்த்தக தொடர்பு வச்சுக்க போகிறது கிடையாது. பட் சைனா அப்படின்றது இஸ் அகெயின்ஸ்ட் யூஎஸ்ஏ அப்படின்றதுனால சைனா வந்து என்னென்னா அவனால் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஈரானுக்குள்ளே பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2015க்கு வந்து ஜேசிபிஓஏன்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும். நம்மால் வந்து அது யார், நம்ம ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜேசிபிஓஏ அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வந்துடுவார். ஸோ வெளியில் வந்த உடனே என்ன ஆயிரும், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்தது எல்லாமே வந்து என்னென்னா யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட மிலிட்ரி தலைவர் வந்து ஈராக்குக்கு போயிருப்பார். அவரை ட்ரோன் மூலமாக கொன்றுவாங்க. அண்ட் ஈரானில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து நியூக்ளியர் ஃபீல்டு வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு காரணமும் யூஎஸ்ஏ அப்படின்ற மாதிரியான அந்த ட்ராப்பிங் வந்து போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து நமக்கு சைனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறது சாதகமான அவனுக்கான விஷயம். ஓகேங்களா? அண்ட் இந்தியாவோட இது வந்து சைனாவோட ஆதிக்கத்தால் கெட்டு போயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ட்ராப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து என்ன டைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த ஆர்டிக்கில் ஓவராலாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. உங்களுக்கு எக்ஸஸாக வந்து ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபிஓஏ அப்படின்றத பற்றி பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு மெயினாக சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம அடுத்து வந்து போகலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்குது. ஜேசிபிஓஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட் வந்து 2015ல் ஈரானுக்கும் யூஎஸ்ஏ
ப்ளஸ் அதாவது P5 ப்ளஸ் கண்ட்ரி ப்ளஸ் P5 ப்ளஸ் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். P5 அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற 5 கண்ட்ரி ப்ளஸ் ஜெர்மனி. ஓகேங்களா, இந்த 5 கண்ட்ரி ப்ளஸ் ஜெர்மனியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பாங்க. ஏன் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க? அதாவது 2015க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் வந்து நியூக்ளியர் இதை வந்து அதிகமாக என்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க மேலே நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து விதிச்சிருப்பாங்க. 2015 வரைக்குமே அவங்க எக்கனாமிக் சாங்ஷனில் தான் இருந்தாங்க. அப்போ நம்ம ஒபாமா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சரி இந்த எக்கனாமிக் சாங்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங் மூலமாக JCPOA அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப் டு ஒரு 2030 வரைக்கும் என்னன்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு வந்து என்னன்னா நாங்கள் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் வந்து பண்ண மாட்டோம். எங்களுடைய ஒரு பாசிட்டிவ் பவர்ஸ் அதாவது எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணும். அதை என்ரிச் பண்ணி நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. பட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ஈரானோட அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யூனிலேட்டரலாக அவர் அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ அவர் அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்ததுனால இதுக்கு முன்னாடி USA வந்து என்னென்ன சாங்ஷன்லாம் ஈரான் மேலே போட்டிருந்தாங்களோ அதை அகைன் ரிவைவ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். பட் மித்த கண்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்களா? மித்த கண்ட்ரி என்ன? சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, UK ப்ளஸ் ஜெர்மனி. இந்த 5 கண்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க மேலே எக்கனாமிக் சாங்ஷன் எதுக்கும் வந்து அவங்க இது பண்ணலை. பட் USA வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வந்த எக்கனாமிக் சாங்ஷனை இவங்க வந்து வீட்டோக்கும் கொடுக்கல. வீட்டோ வந்து என்னன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது, பட் வீட்டோ பவரை அவங்க யூஸ் பண்ணாமல் அதை வந்து இது பண்ண விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் 5 கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா யார் கூட வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறதுக்குன்னா ஈரான் கூட. ஏன்னா USA வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக் சாங்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட பண வர்த்தகம் பண்ண முடியாது. ஸோ பண வர்த்தகம் பண்ண முடியாததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்ஸ்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ட்ரேடிங். ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்னு பேக்ரவுண்டில் போய் படிங்க. அண்ட் JCPOA அண்ட் அமெரிக்காவோட விட்ரால் பற்றி இந்த இதில் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN emerges as டாப் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இது உங்களுக்கு UPSC பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க. அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் நீங்கள் படிக்கணும். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு இதில் தேவையே தவிர இந்த பர்டிகுலராக தமிழ்நாட்டில் வந்து முன்னேறி இருக்காங்க, மகாராஷ்டிரா வந்து அடுத்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தேவை. இதை வந்து உங்களுக்கு எப்போ எங்கே கேட்கலாம்னா TNPSC எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து என்ன வரிசையில் இருக்குது அப்படின்றது மாதிரி TNPSC எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நான் சொன்ன அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் மட்டும் தெரியணும். இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டுடே அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். அவங்க என்னென்னா ப்ராஜெக்ட்ஸ் சர்வே அப்படின்ற ஒரு சர்வே வெளியிடுறாங்க. அந்த சர்வே மூலமாக தான் இது தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் at United Nation meet Modi calls for reformed multilateralism. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் மல்டிலேட்டரலிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மல்டிலேட்டரலிசம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிலேட்டரலிசம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள். ஓகேங்களா? 2க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள் உங்களுக்கு வந்து என்னென்னா ஜாயிண்ட் ஆகி ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு ஃபார்மலான ஒரு இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு மல்டிலேட்டரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்டு மல்டிலேட்டரலிசம் அப்படின்றத சொல்கிறார். அதாவது ஆஃப்டர் COVID-19 அப்புறமா நிறைய வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் இன்பேலன்சஸ் வந்து நிறையா வேர்ல்டில் கிரியேட் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல்லையும் இம்பேலன்சஸ் வந்து கிரியேட் ஆகுது. சைனா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பவர் ஆகிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ரஷ்யா வந்து அவன் வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். USA வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு மாதிரியான பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஆஃப்டர் COVID-19 அப்புறமா தேர் வில் பி எ ரிஃபார்ம்டு மல்டிலேட்டரலிசம் அப்படின்றது தேவை. இப்போ இருக்கிற மல்டிலேட்டரலிசம் அதாவது USA வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு மற்ற கண்ட்ரிலாம் வந்து அதுக்கு ஒரு சப் கண்ட்ரி மாதிரி கொண்டு வர்றது அப்படின்றது இப்போ இருக்கிற ஒரு இது. ஸோ அது இல்லாமல் வேற மாதிரி கொண்டு வர்றது அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது எந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு அப்படின்னு
பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோட மீட்டிங் வந்து இப்போ நடந்திருக்கும். யுனைடெட் நேஷனோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலோட மீட்டிங் நடந்திருக்கும். அதில் நம்ம ஆள் பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அப்படியே உங்களுக்கு இந்த ரிஃபார்ம்டு மல்டிலேட்ரலிசம் தேவை அப்படின்ற அந்த வார்த்தையை உங்களுக்கு பேப்பர் 2ல் டைரெக்டாகவே கொஷின் கேட்பாங்க, மெயின்ஸ் கொஷினும். ஓகேங்களா? அப்போ இப்போ இருக்கிற என்னென்ன மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது, லைக் யுனைடெட் நேஷன், அப்புறம் வேர்ல்டு பேங்க், WTO, IMF அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கு, SCO, லைக் நியூ டெவலப்மெண்ட் பேங்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ அந்த மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்ற மாதிரியான கொஷினை அவன் எப்படி கொடுத்துருவான். ரிஃபார்ம்டு மல்டிலேட்ரலிசம் நீட் ஃபார் ஆஃப்டர் COVID-19 வேர்ல்டு அரீனா அப்படின்ற மாதிரி கொஷின் கொடுத்தான் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 ஆர்கனைசேஷனை எழுதிட்டு அதில் வந்து என்ன மாதிரியான ரிஃபார்ம் தேவை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ இதுதான் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க வேண்டியது. ஸோ அதை தவிர இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் பேசியிருக்காரு. அதனால் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்றது யுனைடெட் நேஷனுடைய பிரின்சிபல் ஆர்கனைசேஷன் இருக்குது. 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷனில் இது ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன், பாலிசி டயலாக், பாலிசி ரிவ்யூ, சோஷியோ எக்கனாமிக் ரெக்கமெண்டேஷன், என்வரான்மெண்டல் இஷ்யூ, இது எல்லாமே இவங்களும் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு கீழே ஒரு 5 ஒரு டெவலப்மெண்டல் கோல்ஸ், நிறைய டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்குது. அதில் முக்கியம் சோஷியல், என்வரான்மெண்டல், எக்கனாமிக் டொமைன்ஸில் இவங்களுடைய இது வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபேட் ரிலேட்டட், இன்னோவேட்டிவ் திங்கிங், ஃபார்மிங் கன்சென்சஸ், ஃபியூச்சர் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் நேஷனில் ஏதாவது ஒரு சம்மிட் அண்ட் கான்ஃபரன்சஸ் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஃபாலோ அப் பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இது வந்து 1945 இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகிருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் EIA கிவ்ஸ் லைசன்ஸ் ஃபார் வயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. EIA அப்படின்றது என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். வாட் இஸ் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நடத்த போகிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அல்லது ஏதோ ஒரு தனியார் கம்பெனி ஏதோ ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்டலில் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது, பீப்புள் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங் அப்படின்னு நிறைய கட்டங்கள் இருக்கும். மொத்தம் 7 கட்டங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து ஃபில் பண்ணி போவாங்க. இதில் முக்கியமான கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புள்கிட்ட வந்து என்ன ஆகுது, இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பீப்புளோட கன்சர்னை கேட்குறது. அந்த பீப்புளோட கன்சர்ன் கேட்குறது முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த டைம் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இது அகைன் உங்களுக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே வரக்கூடியது. ஸோ இதை பற்றி தெளிவாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் UN பிளாக் லிஸ்ட் பாக் தாலிபான் லீடர் நூர் வாலி மெஷூத் அப்படின்றாங்க. UN பிளாக் லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஎனோட பிளாக் லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனே வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து டெரரிஸ்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை வேர்ல்டு லெவலில் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மேலே சாங்ஷன் அப்படின்னா லைக் ட்ராவலிங் சாங்ஷன் போடுவாங்க. அதாவது ட்ராவல் பேன் பண்ணுவாங்க. அவங்களுடைய அசெட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதனுடைய தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சாங்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்ஷனை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. இதில் பார்க்கல முக்கியமாக அந்த தாலிபான் லீடர் பேர் என்னன்னா நூர் வாலி மெஷூத் அப்படின்றவருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த பர்டிகுலர் ஆர்டிகலை நீங்கள் படிக்கணும் தேவையில்லை. பட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1267 கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISIL. ஓகேங்களா?
ISIL அண்ட் அல்கொய்தா இந்த இதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு சாங்ஷன் கமிட்டி தான் இந்த பர்டிகுலர் 1267 கமிட்டி. ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் கமிட்டிக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு சாங்ஷன்ஸ் அவங்க மேலே கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூத் அசார் அப்படின்ற ஒரு தீவிரவாதி, அவர் வந்து என்னன்னா பாகிஸ்தான் பேஸ்டு தீவிரவாதி. அந்த பர்டிகுலர் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் உங்களுக்கு பத்தான்கோட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் நடந்திருக்கும். ஓகேங்களா, அந்த அட்டாக்கெல்லாம் வந்து நடத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன். ஸோ அவர் மேலே வந்து என்னன்னா உங்களுக்கு சாங்ஷன் கொண்டு வர்றதுக்காண்டி இந்த 1267 கமிட்டியில் சாங்ஷன் கொண்டு வரதுக்காண்டி இந்தியா நிறைய போராட்டம் நடத்தி அதை சைனா நிறைய எதிர்த்து அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க மேலே அந்த சாங்ஷனை கொண்டு வந்திருப்போம். ஸோ அதனால இந்த கமிட்டி கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அந்த கமிட்டியை பற்றின டீட்டெயில்டான விஷயம், மசூத் அசாரோட அந்த டீட்டெயில்டான விஷயம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் படிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். சரி, அது வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறது. இந்தியாவில் அந்த மாதிரி ஏதாவது ஆக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. இந்தியாவில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க. இந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெசிக்னேட் பண்ண முடியும். அப்புறம் இப்போ 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெரரிஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனை வந்து டெசிக்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த எக்கனாமிக் பாயிண்ட்டை உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதில் உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை உங்களுக்கு டெய்லி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லி வந்து அந்த இதை வந்து கமெண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அதை வந்து எடுத்து போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.